இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைகிட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் தொடர்ச்சியாக விசுவாச வீரர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு பயபக்தியாக வாழ்ந்த ஒரு ராஜா இந்த எசேக்கியா ராஜா. இந்த காலகட்டத்தில் 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நமக்கு தெளிவாய் தெரிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனகரிப் என்கிற அசீரிய ராஜா தன்னுடைய சேனைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் இங்கே முற்றுகை போடும்படி வருகிறார். முற்றுகை போட்டு அந்த எல்லாவற்றையும் முற்றுகை போட்டு விடுகிறார். இங்கே ராஜாவாகிய எசேக்கியா சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரெட்டு உடித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரை நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறீர். அசீரிய ராஜா ரப்சாக்கே என்கிற ஒருவனை அனுப்பி விடுகிறார். இவன் அங்கே முற்றுகை போடுகிறான். முற்றுகை போட்டு அங்க சொல்றான், எசேக்கியா ராஜா உங்களை தப்பு வைக்க மாட்டார். இங்க 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய எசேக்கியா ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்புறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீர் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். இவன் சொல்றான், உங்களுடைய ராஜா அவங்களை தப்ப மாட்டாரு, தப்பிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சனகரிப்பால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனா கர்த்தரிடத்திற்கு ஆள் அனுப்புகிறார், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறாரு. கர்த்தர் செய்வார். உடனே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், உன்னுடைய விசுவாசம் உள்ள விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தை நான் கேட்டேன்ப்பா. உன் விசுவாசம் உள்ள விண்ணப்பம், விசுவாசம் உள்ள ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே அவன் தான் வந்த வழியா திரும்பி போவான். முடிஞ்சு போச்சு, வந்த வழியா திரும்பி போவான். பாருங்க, அங்க முற்றுகை போட்டவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க வந்த வழியே அவங்க திரும்பி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் திரும்பி போறாங்கன்னா, காரணம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 19:20. அன்று ராத்திரிலே சம்பவத்தை என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 190,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் சத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் புறப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். இங்கே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு போய் 190,000 பேரை சங்கரிக்கிறான். அங்கே அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். அங்கே சங்கரிக்கப்பட்ட பின்பதாகத்தான் இவன் திரும்பி போய், அவன் நேராக பிரயாணப்பட்டவன் திரும்பி போய் நினிவேயில் இருந்து விடுகிறான். திரும்பி போயிட்டான், வந்த வழியே அவன் திரும்பி போய் விடுகிறான். ஏன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். நீங்களும் விசுவாசம் நிறைந்த ஜெபம், விசுவாசம் நிறைந்த விண்ணப்பத்தை பண்ணும்போது கர்த்தர் கேட்பார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விக்குறி வருது, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது எவ்வளவு நான் ஜெபிக்கிறேன், ஆனா என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, என்னுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தாரா, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, அங்கீகரித்திருக்கிறாரா என்று சொல்லி பலமுறை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபிக்க போராட்டங்கள், சில நேரங்கள் சொல்றாங்க அதிகமாகி கொண்டிருக்கிறது. நாங்க ஜெபிக்க தான் போராட்டம். அது இல்ல, போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஜெபிக்கிறவனுக்கு போராட்டம் வரும், ஜெபிக்கிறவனுக்கு பாடுகள் வரும், ஜெபிக்கிறவனுக்கு பிரச்சனை வரும். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில பிசாசு யுத்தம் பண்ண வருவான். ஆனாலும் அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.
அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசம் நிறைந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது, விசுவாசம் நிறைந்த விண்ணப்பம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, விசுவாசம் நிறைந்த மன்றாட்டு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் போது, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், கர்த்தர் போராட்டத்தையும் கர்த்தர் நெருக்கத்தையும் கர்த்தர் பாடுகளை மாற்றி கர்த்தர் உங்களை விசாலத்திலே ஆண்டவர் வைப்பார். இங்க உங்களுக்கு பயங்கர நெருக்கம், வெளியே போக முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் அவர்களை விசாலத்தில் வைக்கிறார். இதே போல உங்க வாழ்க்கையில நெருக்கம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் நின்று உங்களை மாற்றி கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்கக்கூடிய ஆண்டவர். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. விசுவாசத்தை மட்டும் தளர விட்டுறாதீங்க. தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க. கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க. அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில உறுதியாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்வார். எப்படி எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு நீர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்து நமக்கு நன்றி. இந்த மகிமை நேர நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் காட்சிப்பிக்கும். கர்த்தரோட விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீரா. வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர், நீங்கள் பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபித்து விண்ணப்பம் பண்ணி 14 ஆண்டுகள் ஒரு காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீர்கள். 14 years, 14 ஆண்டுகள் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறீங்க ஒரு காரியத்திற்கு. கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு சொல்லுகிறார், 14 ஆண்டுகள் விண்ணப்பம் பண்ணி அதற்கு பதில் வரவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அந்த 14 ஆண்டுகள் விண்ணப்பம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சகோதரி, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்து விட்டபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.